ஓம் நம சிவாய. திருச்சிற்றம்பலம். தென்னாட்டுடைய சிவனே போற்றி, நாட்டவர்க்கும் இறைவா போற்றி போற்றி. போன பதிவில் நம்ம சிவபுராணத்தோட 55 வரிகளை பார்த்தோம். இந்த பதிவில் நம்ம 56 முதல் 59 வரியோட பாடல் பொருள் விளக்கங்களை பார்ப்போம். பாடல்: விலங்கு மனத்தால் விமலா உனக்கு கலந்த அன்பாகி கசிந்து உள்வுருகும் நலம்தான் இல்லாத சிறியேற்கு நல்கி நிலம்தன் மேல் வந்தருளி நீள்கடல்கள் காட்டி. பொருள்: விமலன். மலம்னா நமக்கு ஏற்கனவே பார்த்துருக்கோம். மும்மலம்: ஆணவம், கண்மம், மாயை. இந்த மும்மலங்களும் அற்றவன். வீண அல்லாத. விமலன் மலம் இல்லாத. தூயோன் நல்குதல் கொடுத்தல். நீள்கடல்கள் நீண்ட வீர கடல்களை அணிந்துள்ள திருவடிகள். விளக்கம்: மிருகத்துக்கு ஒப்பானது என் மனது. உன்னிடத்தில் உருகி அன்பு பூண்டு அது நல்ல மனமாகும்படி நீ அருள் புரிகிறாய். மண்ணுலகில் உன் காட்சியை காணும்படி நீ அருளினாய். மனது தன்னளவில் விலங்கு போன்று கொடியது. ஆனால் அதை தெய்வத்திடம் அன்பு பூணும்படி செய்துவிட்டால் அது நல்ல மனமாகிறது. தூய மனமுடையவருக்கு இந்நில உலகே ஈசனாக மிளிர்கிறது. இறைவன் வேறு, இயற்கை வேறு அல்ல. காண்போனது தன்மைக்கு ஏற்ப அது இறைவனாகவோ இயற்கையாகவோ காட்சி கொடுக்கிறது. குறிப்பு: பரபிரம்மத்தை அறிந்து அதை அடைவதற்கு ஏதுவாய் இருப்பது எதுவோ அது நலன். ஒருவனுக்கு முக்தி தேவை, அவன் நலனில் பிணைக்கப்படுவான். மற்றொருவனுக்கு இன்பம் தேவை, அவன் ஐம்பொறிகள் வாயிலாக புலன்களில் பிணைக்கப்படுவான். இந்த 2 வித பற்றுதல்களில் முந்தைய அது மனிதனை பிறவி பிணியிலிருந்து விடுவிக்கும். பற்றுக பற்றற்றான் பற்றினை, அப்பற்றை பற்றுக பற்று விடற்கு. நிலந்தன் மேல் வந்த அருளி நீள்கடல்கள் காட்டி. அருவமான நிலையில் உள்ள கடவுள் உருவமாக தோன்ற காரணம் யாது? அரூபியான பரம்பொருள் சொரூபியாக அவதாரம் எடுப்பது ஏன்? படைப்புகளில் எல்லாம் உயர்ந்த படைப்பு மனிதனை படைத்ததே. கடவுள் தனது சாயலாகவே மனிதனை உருவாக்கினார். இறைவனின் கட்டளையை மீறி பாவத்திற்கு உள்ளானான். நாம் முன்னோர் செய்த தீவினை ஆகிய பாவம் மனித இனத்தை தொடர்ந்து வருகிறது. செம்பினில் களிம்பு எங்கெனம் இயல்பாக இருக்கிறதோ அங்கெனம் பாவமும் ஒருவனை இயல்பாக பற்றி இருக்கிறது. செம்பினில் களிம்பை போக்குவது எவ்வாறு? களிம்பற்ற பொன்னை உருக்கிய நிலையில் உள்ள பொன்னோடு செம்பினை சேர்க்கும் போது புதிய உலோகம் தோன்றுகிறது. களிம்பு சேரும் செம்பு களிம்பு சேரா பொன்னுடன் சேரும்போது செம்பில் களிம்பு சேருவது இல்லை. தன்னோடு இணைக்கப்படும் பொருளாய் சகா மலத்தில் சிக்கியிருக்கும் மனிதனை மீட்க வேண்டுமானால் அதற்குரிய விலை கொடுக்க வேண்டுமல்லவா? அதுவே இறைவன் செய்த தவம். எனவே மனிதனை மீட்க இறைவன் மனித வடிவில் அவதாரம் எடுக்கிறார். இதுவே அவதாரத்தின் நோக்கம். திருச்சிற்றம்பலம்.